வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அகஸ்தியர் அஷ்டகர்மம் சைவமுறை மாந்திரிக பயிற்சி வகுப்பில் பாடம் 40வது பாடமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியின் கூட்டாளிகளை பிரித்தல். இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாடம். இன்னை காலம் தொட்டு அந்த காலம் வரை பார்த்திங்கன்னா எதிரிகளால் பாதிக்கக்கூடிய நபர்கள் நிறைய உண்டு. இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிகாரம் உள்ளவர்கள், பணபலம் உள்ளவர்கள், ஜனபலம் உள்ளவர்கள், அதுபோல் பார்த்திங்கன்னா கூட்டாக சேர்ந்துக்கிட்டு தனக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைப்பட்ட நபர்களை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, அவங்களுடைய செல்வங்களை அபகரிக்கிறது, அவங்களுடைய பெண்களை அபகரிக்கிறது, இப்படி தவறான வழிகளில் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களால பார்த்திங்கன்னா அவங்கள எதிர்த்து எதுவுமே நேரடியாக எதுவும் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தெய்வங்களே கதின்னு கிடப்பாங்க. அதற்கு மாற்றாக இந்த மாந்திரிக முறைகளில் அந்த எதிரிகளை பார்த்திங்கன்னா பழி வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முறைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இன்னை காலம் தொட்டும் இந்த எதிரிகளுடைய பிரச்சனை எல்லோருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த எதிரிகள் பணபலம் ஜனபலம் வச்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி படைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாந்திரிக முறையை சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை. இந்த முறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில் எந்த எதிரிகளும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சு ஒரு தசையில் பிரிஞ்சு போயிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முறை. இதை செய்யக்கூடிய முறை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 பிரம்மதண்டு மூலிகையினுடைய வேறு, அடுத்ததாக அரளி மூலிகையினுடைய இலை, அடுத்ததாக வித்வேஷனமை, அடுத்ததாக பூஜை பொருட்கள் வழக்கம் போல் தேங்காய் பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி, வெற்றிலை பாக்கு, உதிரி பூக்கள். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 பொருள்களை கொண்டு தான் இந்த வித்வேஷனம் எதிரியினுடைய கூட்டாளிகளை பிரிக்கக்கூடிய முறை செய்ய போகிறோம். இதை பார்த்திங்கன்னா பொதுவாக செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குடியிருக்கக்கூடிய இடங்களில் செய்ய வேண்டாம். பொதுவாக காடு கரைகளில் ஆள் அரவம் இல்லாத இடங்களில் இரவுகளில் வழக்கம் போல் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கட்டு சூளம் போட்டு அந்த கட்டு சூளத்துக்குள்ளே உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் முதல்ல அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல பிரம்மதண்டு, இந்த பிரம்மதண்டு மூலிகையினுடைய பிரம்மதண்டுனா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிரம்மதண்டு என்பது அது ஒரு மூலிகை செடி. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக அந்த செடி இலை எல்லாத்துலேயும் வெறும் முள்ளாக தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பூ மஞ்சள் கலரில் அழகாக இருக்கும். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய வேரை தான் நம்ம எடுக்கணும். இதற்கும் முறையாக பார்த்திங்கன்னா காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுக்கணும். அடுத்து அரளி. இந்த அரளி செடி பலவிதமான அரளி செடி இருக்குது. நீங்கள் எந்த அரளி செடி கிடைச்சாலும் அதனுடைய இலையை முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து, இலையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எத்தனை நபர்களுக்கு, இப்போ 5 நபர்கள் செய்கிறோன்னா 5 இலை, 2 நபர்கள் செய்கிறோன்னா 2 இலை, அந்த நபர்களை பொறுத்து இலையை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வித்வேஷன மை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி செய்யக்கூடிய முறை சொல்லி கொடுத்துருக்கோம். அதை எடுத்து வச்சுங்க. இந்த பூஜை பொருட்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கட்டு சூளத்துக்கு உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த வித்வேஷனம் செய்வதற்கு உண்டான அந்த அரளி மூலிகையுடைய இலையை அந்த அரளி இலையை எடுத்துக்கணும். அந்த அரளி இலையை எடுத்துக்கிட்டு எத்தனை நபர்களுக்கு நம்ம செய்ய போகிறோமோ அந்த நபர்களுக்கு உண்டான இலை, 1னா 1, 2னா 2, 2 நபர்கள்னால் 2 இலை எடுத்து வச்சுக்கோங்க. இலைகளை பார்த்திங்கன்னா இந்த வித்வேஷன மையை அது ஃபுல்லாக தடவி, அது நீட்டமாக இருக்கும் விரலியில். அந்த இலையில் பார்த்திங்கன்னா இந்த வித்வேஷன மூலிகை தடவி, மையை தடவி, அந்த பிரம்மதண்டு மூலிகையினுடைய வேர் இருக்குல்ல, அந்த வேரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் எடுத்து அதை சுருட்டி இந்த அரளி இலையில் வச்சு அந்த இலையை பார்த்திங்கன்னா அப்படியே மடித்து, நீட்டமாக இருக்கும், அதை அப்படியே மடித்து சுருட்டி கருப்பு நூலில் கட்டிக்கோங்க. அது எத்தனை நபர்களுக்கு செய்கிறோ அத்தனை அளவு எடுத்துக்கோங்க. 2 பேருக்குன்னா 2, 5 பேர் நபருக்கு செஞ்சுன்னா 5 இலை எடுத்து அதுபோல் அந்த பிரம்மதண்டு வேற வச்சு இந்த மை தடவி சுருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட்டு சூளத்துக்கு உள்ளே உக்காந்துக்கிட்டு அப்போ பார்த்திங்கன்னா இதில் தெய்வங்களுடைய உருவங்கள்லாம் பிடிக்கணுமானா எந்த உருவங்களாம் எதுவும் பிடிக்க தேவை கிடையாது. அதுபோல் பூஜை பொருட்களை பார்த்திங்கன்னா யாருக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை பொருட்களெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பொதுவாக சகல தெய்வத்துக்கும் செய்யக்கூடிய பூஜை தான். சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா தேங்காய், வளம், ஊதுபத்தி, சாம்பிராணி, வெற்றிலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேங்காவில் உடச்சி வச்சுட்டு இப்போ இந்த வித்வேஷனத்துக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த இலையை சுருட்டி வச்சுருக்கோம்ல, அந்த வேர்களை அந்த பூஜை பொருட்களை முன்னாடி பூஜை பொருட்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ உருகட்டணும், உதிரி பூக்களை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ உருகட்டக்கூடிய மந்திரம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரயோக மந்திரம்: ஓம் மகதமுத்தி ரங்கன் விசமம் தரதர அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிரிகளுடைய பேர் நீங்கள் முன்ன பின்ன யார் பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த எதிரிகளுடைய பேர் வசமையை சொல்லிட்டு அடுத்து எதிரிகளோட பேர் சொல்லிட்டு பேர் அப்பா அம்மா பேர் குலசாமியோட பேர் சொல்லுவீங்க. இல்லை எத்தனை எதிரிகள் இருக்கானோ அத்தனை எதிரிகளோட பேரையும் சேர்த்து சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு அதில் அடுத்து கடம்பகை கூட கடகட பெரிய தங் சித்தி ஆளருதிக்கு அழைத்து பெரிய அங்கங் சித்தி. மறுபடியும் சொல்கிறேன் பாரு.
ஓம் மகதமுத்தி ரங்கங் விசமம் தரதரன்னு சொல்லிட்டு அடுத்து எதிரிகளோட பேர் அப்பா பேர் குலசாமியோட பேர் சொல்லிட்டு வசமே. அடுத்து மறுபடியும் எதிரிகள் யாரெல்லாம் இருக்கலாம் அவங்களோட பேர் அப்பா பேர் குலசாமியோட பேர்லாம் சொல்லிட்டு அடுத்ததாக கடும்பகை கூட கடகட பெரிய தங்கங் சித்தி ஆளொரு திக்கு அடித்து பெரிய அங்கங் சித்தின்னு சொல்லிட்டு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்போ நம்ம அந்த இலை சுருட்டி வச்சுருக்கோம்ல அதை என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகள் கூட்டாளிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த நபர்களுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூமியில் பதிக்க முடியும்னா பதிச்சு வச்சுருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் எதுவும் வேறு இடத்துல எங்கேயாவது சொருக முடியும்னா சொருகி வச்சுருங்க, இல்லை அவங்க வேறு தாயத்தில் எதுவும் போட்டு உள்ளே அடைச்சி கொண்டே அவங்க பூமியில் வைக்க முடிஞ்சாலும் வச்சுக்கோங்க. அவங்க குடியிருக்கக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் எந்த கூட்டாளிகள்லாம் இருப்பாங்களோ அந்தந்த இடத்துல மட்டும் கொண்டு போயிட்டு தெரியாமல் இல்லை எங்கேயாவது தூக்கி போட முடிஞ்சாலும் அவங்க இடத்துல போட முடிஞ்சாலும் போட்டு வச்சுட்டு வந்துடுங்க. இப்படி நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் 7 நாட்களில் எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் அவர்கள் கூட்டாளிகளாக இருந்தாலும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மதண்டை முள் எப்படி நம்ம தோட்டும் போது குத்தும், அதுபோல் அந்த எதிரிகள் எப்போப்பெல்லாம் கூட்டாக சேர்ந்து பேசுகிறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் வந்து அடித்து கொண்டு பிரிவார்கள்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய சாத்தியமாகக்கூடிய ஒன்று தான், நம்ம நிறைய பேருக்கு நம்ம செய்து கொடுத்துட்ருக்கோம். இதுபோல் எதிரிகள் பாதிப்புகள் இருக்கையா இவங்களை என்னால் சமாளிக்க முடியல, எந்த முறையிலையும் இவங்களுக்கு என்னால் அவங்களால பிரச்சனை வருதுங்கிறவங்க இந்த முறையை கையாளுங்க.